Director General of Military Operations of Pakistan called the Director General of Military Operations of India at இது தொடர்பான கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்தியாவும் பாகிஸ்தான் பரஸ்பரம் போரை நிறுத்திக் கொள்ள ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கலாம்? இந்த 3 நாள் போரில் இருந்து இந்தியா என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும்? உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த போர் நிறுத்தம் முதல்ல வரவேற்கத்தக்கது. இந்த போர் நிறுத்தம் வரவேற்கத்தக்கது. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வார்னா இரு பக்கத்திலும் அது எந்த விதமான பாதிப்புகளை அப்பாவிகள் மீது ஏற்படுத்தும் என்பது தெரிந்த விஷயம். அது 2 நாடுகளுக்கு ஒரு நீண்ட கால நோக்கில் பார்க்கும்போது பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த போரை துவங்கியது யாரு? நம்ம கூட பிராக்சி வார் நடத்துறது யாரு? பாகிஸ்தான் தான் பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கு அடிச்சு இந்த நாசகார செயல்களை செய்யறாங்க, தீவிரவாத செயல்களை இந்தியாவில் செய்யறாங்க. ஸோ பாகிஸ்தான் இந்த விஷயங்களை பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு பாலம் கற்பிக்கும் விதமாகத்தான் இந்தியா அந்த 9 தீவிர முகாம்களை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் பல ஏவுகணைகள் ட்ரோன்களை அனுப்பிச்சு நம்ம பார்த்தோம். அந்த விஷயத்துல இந்தியா இதுவரை இந்த 3 நாள் யுத்தத்துல இந்தியா செய்தது பெரும்பாலும் எதிர்வினைகள் தான், பாகிஸ்தானுக்கு எதிர்வினைகள் தான். தீவிரவாத வளர்ப்பதில் பாகிஸ்தானுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு அனுப்புவதில் பாகிஸ்தானுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. தீவிரவாத செயல் இந்தியாவில் நடைபெறுவதற்கான பாகிஸ்தானுடைய ஊக்குவிப்புதான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இப்ப ட்ரம்ப் அவர்கள் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அவரே ட்ரம்ப்பே எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. நேற்று இரவு முதல் 2 நாடுகளுடன் நான் பேசினேன். 2 நாடுகளோட பேசினதில் 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள், சீஸ்ஃபயருக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ட்ரம்ப் அமெரிக்கா எடுத்த முயற்சியின் மூலமாகத்தான் இந்த சீஸ்ஃபயர் இப்ப வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அமெரிக்கா ஒரு முயற்சி எடுத்து இந்த சீஸ்ஃபயரை கொண்டது பாராட்டத்தக்கது. ஆனால் அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறது. 12ஆம் தேதியில் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதுனால இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. என்னன்னா, இனிமேல் எதிர்காலத்துல இந்த தீவிரவாத முகாம்களை பாகிஸ்தான் அவங்க மண்ணில் அலோவ் பண்ணுமா பண்ணாதா? ரெண்டாவது ஏற்கனவே தேடி இருக்கிற தீவிரவாதிகள் அவங்க நாட்டில் இருந்தாங்கன்னா நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு ப்ராக்சி வார்லயே இறங்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி மிலிட்டரி ரீதியாக அவர்களுக்கான ஒரு எதிர்வினையை இந்தியா செய்தது. அதை தொடர்ந்துதான் இந்த பதட்டம் ஏற்பட்டது. எல்லைக்கோட்டு பகுதியில பதட்டம் ஏற்பட்டது. 2 நாடுகளுக்கு இடையே பதட்டம் ஏற்பட்டது. இந்த சீஸ்ஃபயர் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தா கூட எதிர்காலத்துல என்ன விதமான நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேற்கொள்ள போகிறது? தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கோ, தீவிரவாதிகளை உருவாக்காமல் பார்த்துக் கொள்வதற்கோ, தீவிரவாத முகாம்களை அவங்க கல்வியை அனுமதிக்காமல் இருப்பதற்கோ அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் நீண்ட கால நோக்கில் பார்க்கும்போது இது நமக்கு பயன் தரத்தக்க ஒரு சீஸ்ஃபயரா நமக்கு தெரிய வரும். ஸோ எந்த அமெரிக்கா நம்ம சீஸ்ஃபயருக்கான ஏற்பாடுகள் செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக பாகிஸ்தானோட பேசி இந்த தீவிரவாதத்தை எந்த விதத்தையும் வளர்க்கறதுக்கு பாகிஸ்தான் உதவக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக வலியுறுத்தி அதற்கான செயல்பாடுகளை அவங்க இறங்க வைக்கணும். அப்படி இறங்கி வச்சாதான் இந்த 3 நாள் யுத்தம் ஒரு பாகிஸ்தானுக்கு கொடுக்குற ஒரு படிப்பினையா அமையுமே தவிர மற்றபடி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் இழுத்து கொண்டு போவது அல்லது ஒரு கான்கிரீட்டான ஒரு முடிவு, தீவிரவாதத்தை குறித்து ஒரு கான்கிரீட்டான ஒரு முடிவு வராமல் இருப்பது என்பது அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. ஸோ அமெரிக்கா இதுல கண்டிப்பாக பாகிஸ்தானை ஒரு கட்டத்துக்குள் கொண்டு தீவிரவாதத்துக்கு இனிமேல் அவர்கள் எந்த விதத்திலும் ஊக்குவிக்க கூடாது, தீவிரவாத முகாம்களை அவங்க கண்ட்ரியில வச்சிருக்க கூடாதுங்க போன்ற விஷயங்களுக்காக அவர்கள் அழுத்தம் கொடுத்து அந்த காரியத்தை நிறைவேற்றத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம அமெரிக்கா செய்தால்தான் இந்தியா இந்த 3 நாள் நடத்திய யுத்தத்துக்கு ஒரு நல்ல ஒரு முடிவாக அமையும். ஆக்சுவலா துணை அதிபர் பிராந்தியத்தில் அமைதி நிலவவும் பயங்கரவாதத்தை ஒழிக்கவும் பாகிஸ்தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த போர் ஒரு மறைமுக வெற்றியா நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்த கட்டமா உயர்மட்ட குழு பேச்சுவார்த்தை இருக்கும் நிலையில இந்தியா என்னென்ன மாதிரியான வலியுறுத்தல்களை அங்க கூற இருக்கும்? இது 2 பக்கத்திலும் இந்த 3 நாள் 4 நாள் இதுல போர் பதட்டத்துல அல்லது தாக்குதல்கள்ல 2 பக்கங்களிலும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது நமக்கு முழு விவரங்கள் நமக்கு இதுவரையும் தெரியல. அதனால வெற்றி பாகிஸ்தான் தரப்புல கேட்டா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அதனால நம்ம இப்போ கொடுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இதுல வெற்றி தோல்வி என்று பார்ப்பதை விட பாகிஸ்தான் இதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவிடம் ஒரு பிராக்சி வார் நடத்துவதை விட்டுவிட வேண்டும். தீவிரவாதிகள் மூலமாக இந்தியாவில் தாக்குதல் நடத்துவது, நாசகார செயலில் ஈடுபடுவது, மத நல்லிணக்கத்தை கெடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கம்ப்ளீட்டா அடியோடு நிறுத்த வேண்டும். ஏன்னா
பாகிஸ்தானே வந்து தீவிரவாத தாக்குதல்ல அங்க பலூச்சிஸ்தான்ல அவங்க வந்து தீவிரவாதத்தை வைத்து போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுக்குள்ள தீவிரவாதிகளை வந்து அனுப்பி விடுறதுக்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் செய்யக்கூடாது. அதனால வந்து வெற்றி தோல்வி என்று ஏற்கனவே இந்த அமெரிக்க துணை ஜனாதிபதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டார். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து 2 கண்ட்ரிக்கு நடுவில் நடக்கிற இந்த விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் இவரு ட்ரம்ப் அவர்களை ஒரு பதிவில் என்ன போட்டாருன்னா வந்து இந்த பதட்டம் கொஞ்ச நாள் தான் நீடிக்கும், இந்தியா தக்க பதிலடி பயங்கரவாதத்துக்கு கொடுத்திருக்கிறதுன்னு அவர் பாராட்டினார் ஆக்சுவலா. ஆனால் நேற்று இரவு வந்து முழுக்க பேச்சுவார்த்தை நடத்தி 20 நாடுகளையும் சம்மதிக்க வைத்திருக்கிறார் ட்ரம்ப். மாதிரியான போரை சீஸ்ஃபயர் பண்றதுக்கான விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது 2 நாடுகளுமே வந்து இந்தியா ஒப்புக்கொண்டது வந்து பாராட்டத்தக்கது என்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு ஒரு படிப்பினை அதற்கு ஒரு படிப்பினை கொடுக்கப்பட்டது என்றால் அது இனிமேல் தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் அது வந்து ஊக்குவிக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கக்கூடும். தேடுகின்ற தீவிரவாதிகளை உடனே அவங்க நாட்டுல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இந்தியாட்ட, சட்டப்படி சட்டத்தின் முன் நிறுத்தத்திற்கு. இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா வந்து இந்த 12ஆம் தேதி நடக்கிற பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடந்ததுன்னா இந்த 3 நாள் இந்த யுத்தத்துக்கு இந்தியாவுக்கு சரியான ஒரு நீதி கிடைத்ததாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.